ஸோ ஹாய் மக்களே. வந்துட்டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம ஜாங்கோ பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு ஜாங்கோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பெஸ்ட்டு பேசிக்காக வந்து செட்டப்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லேப்டாப்பில் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி அது மூலயமா இன்ஸ்டால் பண்ணுறது நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் அப்படின்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் இருக்கிறது வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பைத்தானில் எக்கச்சக்கமாக டெவலப் பண்ணுறோம். லைக் கேம் டெவலப் பண்ணுறேன், இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஆட்டோமேஷன் டூல்ஸ் நிறைய டெவலப் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நான் வந்து ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். லைக் சம்திங் கலர்டு லைப்ரரியோ இல்லை ஏதோ லைப்ரரி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். எனக்கு ஒவ்வொரு லைப்ரரியும் சில சினாரியோவில் வந்து எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக தேவைப்படுற மாதிரி இருக்கும். இப்போ நான் பைத்தான் 2 யூஸ் பண்ணுவேன், சில இடத்துல பைத்தான் 3 யூஸ் பண்ணுவேன். கலர்டு லைப்ரரியில் எக்கச்சக்கமான டைமிங் அந்த டைம் ஸ்டாம்ப்ஸ்லாம் இருக்குது. எனக்கு இந்த வருஷன்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வருஷனை வந்து நான் மாற்றி மாற்றி ரோல் ஆன் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுனால ஒவ்வொரு ஆப்புக்குமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து டெவலப் ஆகிடும். ஸோ அது வந்து நம்ம மெயின் ஹோஸ்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆப் டெவலப் பண்ணுறேன். அது வந்து ஒரு பிளாகிங் வெப்சைட்டாக இருக்கட்டும். இன்னொரு ஆப் வந்து இன்ஸ்டாகிராம் க்ளோன் டெவலப் பண்ணுறேன். இப்போ நான் இன்ஸ்டாகிராம் க்ளோனுக்கு வந்து ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்னோட பிளாக்கு ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகாது. ஓகேவா? தனித்தனி கடையில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம வந்து விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நான் எனக்கு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், யூடியூப். ஸோ இதில் தான் நம்ம ஜாங்கோ ஃபைல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் ஒரு ஃபோல்டருக்குள்ள க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஜாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது ஃபுல் லினக்ஸ் பேஸ்ட் இன்ஸ்டாலேஷனாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு சைட் பை சைடு வந்து லினக்ஸ்லையுமே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சேர்த்து சொல்லிடுறேன். ஓகேவா? நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு மேலே அந்த லைன் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வந்து சிஎம்டி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஷெல் வந்து ஸ்பான் ஆகும். நீங்கள் ஒரு வேளை லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணாலே ஓப்பன் த டெர்மினல் கேம் காமிக்கும். கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஏற்கனவே சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ இன்ஸ்டால் பண்ணாதவங்க அந்த வீடியோவும் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஐ பட்டனில் தவிர எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகக்கூடியது விர்ச்சுவல் என்வ். ஸோ அதான் யூஸ் பண்ணுவோம். வந்துட்டு பிப்பனும் யூஸ் பண்ணலாம், பட் நான் பர்சனலி விர்ச்சுவல் என்ன நான் வந்து யூஸ் பண்ணிட்டு போகிறேன். அது ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதுதான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கான ஒரு லைப்ரரி. ஸோ பைத்தனில் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சில பேர் வந்து பைஎன்ஓ இல்லை பிப்பென்ஓ சம்திங் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக வந்து விர்ச்சுவல் வந்து கொஞ்சம் பிடிக்கும். இதுனா நான் ஃபஸ்ட் டைம் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோடனே நம்ம வந்து ஜாங்கோ வந்து அஸ் யூஸ்வல் பிப் இன்ஸ்டால் ஜாங்கோன்னு கொடுத்தா இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், நீங்கள் வந்து இதை லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்ம எந்த விதமான விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணல கரெக்டாக. ஸோ இப்போ நான் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். விர்ச்சுவல் என் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல உங்களோட விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டுக்கோட நேமை கொடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா லாகர்னு கொடுத்துருக்கேன். லாகர் அப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒர்க்கிங் டைரக்டரியில் எனக்கு வந்து பிளாகர் என் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து டெவலப் ஆகி கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இந்த இடத்துல வந்து பிளாகர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதான் அந்த என்விரான்மெண்ட். ஸோ எனக்கு வீடியோ வந்து நான் எப்போ போஸ்ட் பண்ணுன்னு சரியாக தெரியாது. ஸோ இந்த வீடியோ நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸுமே நான் ப்ராப்பராக கொஞ்சமாக எனக்கு ஃப்ரீயாக டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை ஷெட்யூல் பண்ணிடுறேன். உங்களுக்கு டெய்லி ஒன்ஸ் வர மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் ஆகிருக்கும். ஓகேவா? டெய்லி ஒன்ஸ் இல்லைனா 2 days ஒன்ஸ் வர மாதிரி இருக்கும், ப்ரோக்ராம் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் அதை ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ அது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு.
நம்ம இதுக்குள்ளே என்ன பண்ணணும், இப்போ நம்ம அந்த டேரக்டருக்குள்ளே போய்க்கணும். ஓகேவா, அந்த சிடி பிளாகர் இருக்கு. இதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ், இதில் ஆக்டிவேட்னு இருக்குதுங்களா, ஸோ அதைத்தான் நம்ம கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல வந்துட்டு பிளாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இதான் இப்போ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு. நம்ம வந்து பைச்சான் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து விஎஸ் கோட் யூஸ் பண்ணல, மேபி விஎஸ் கோட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து இதை எப்படி விஎஸ் கோடில் வந்து நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை வந்து ஹூக்கப் பண்ணுறது நான் சேர்த்து சொல்லிடுறேன். எதுக்காகன்னா இந்த பைச்சான் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. உங்களோட ரியல் டைம் ஹோஸ்ட்டை வந்து எடுத்துட்டு சம்திங் நீங்கள் இன்டர்நெட் பேக்கேஜ்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேக்கேஜஸை ப்ராப்பராக எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஓகேவா, அதனால் நான் அதில் போய் நான் அதையுமே மேனேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கிட்டில் வந்து நான் கமிட் பண்ணியிருந்தேன். நீங்கள் யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றையும் அதில் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா, இதோட ஃபோல்டர் ஃபுல்லாக எடுத்து காமிக்கும். ஸோ டேரக்டரியை மாற்றி நியூ ப்ராஜெக்டில் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்களா. ஸோ இதான் உங்கள் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணுது. நான் ஏற்கனவே ஒரு என்விரான்மெண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீவியஸ்லி கான்ஃபிகர்டு ஆட் இன்டர்பிரிட்டர், அதில் வந்து ஆட் லோக்கல் இன்டர்பிரிட்டர் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு விர்ச்சுவல் எக்ஸிஸ்டிங்கில் போனோம். இந்த இடத்துல போனீங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்குன்னா இப்போ நானே இதை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன், இப்போ தான் பார்க்குறேன். அதனால் இப்படி யூக்க போனால் நம்மளோட விர்ச்சுவல் நம்பர் தான் அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடும். ஓகேவா, உங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் எடுத்து பண்ணுறேன் ஜாங்கோ. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளேயே பைத்தானே உங்களுக்கு வந்து ஜாங்கோ ஐ மீன் பைச்சாமே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, பைச்சான் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இல்லாதவங்களுக்கு நம்ம இப்போ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சேர்த்து பார்த்துருவோம். ஓகேவா, அதாவது டேரக்டரி ஓகேவா, இப்போ பிளாகர் தான் நான் இருக்கேன். இன்ஸ்டால் ஜாங்கோ. இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜாங்கோட ரெக்கார்டு ஃபைல்ஸை ஃபுல்லாக இந்த கிளிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ இதுதான் பேசிக் செட்டப். இன்னைக்கு இந்த வீடியோ இவ்வளோ தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு பார்க்கணும் எடுத்து பார்த்துட்டுருங்க. ஓகேவா, எனக்கு வந்து நான் மேக்ஸிமம் நான் பைச்சம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பைச்சம் யூஸ் பண்ணாதவங்க வந்துட்டு விஎஸ் கோடில் வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக போயிட்டு விஎஸ் கோட்லேயே கான்ஃபிக் பண்ணுவேன். விஎஸ் கோடோட கான்ஃபிக் பண்ண தேவையில்லை. ஓகேவா, ஸோ நான் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விர்ச்சுவல் என்வரன்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நான் ரன் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. பட் ஐ மீன் அதாவது கம்பல்சரின்னு இருக்கிறது கிடையாது. பட் நீங்கள் மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் ரன் பண்ணுறீங்க, ஐ மீன் பைத்தான் பேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா விர்ச்சுவல் என்வரன்மெண்ட் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது நல்லதுன்னு சொல்ல வரேன். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து பார்ப்போம். நம்ம வந்துட்டு 4லேருந்து எப்படி பைச்சாமில் ஐ மீன் ஜாங்குல ஒரு ஆப்பை எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஒவ்வொன்றும் எடுத்து பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் பாய் பாய்.